ஹலோ நண்பா, வெல்கம் டு த சேனல். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே விசித்திரம் மற்றும் வினோதமான ஒரு கண்டென்ட் பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஒரு 1000 வருஷம் உறைஞ்சி போயிட்டிங்கன்னா இந்த உலகம் எப்படி இருக்கும், என்னென்ன மாதிரி மாறுதல்லாம் சந்திக்கும், அதை பற்றி இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். நீங்கள் சப்போஸ் அப்படி 1000 வருஷம் உறைஞ்சி போயிட்டு எந்திரிச்சிங்கன்னா எப்படி தெரியுமா இருக்கும் இந்த உலகம் உங்களுக்கு பார்க்குறதுக்கு. இந்த உலகத்தில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ரெஷ் ஏர், நல்ல தண்ணி, அப்புறம் எல்லாமே வந்து சுத்தமாக மாதிரி ரிப்பேர் ஆயிரும். நீங்கள் பார்த்துருக்கிறது அன்னோன் அமேசிங் 1000 வருஷம் முடிஞ்சால் எப்படி இருக்கும், அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ரைசிங் டெம்பரேச்சர், கடல் மட்டம் உயர்வு மற்றும் காற்று மாசுபாடு ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா உலகத்தில் ரொம்பவே அதிகரிச்சுக்கிட்டே போயிட்டுருக்கு. அப்புறம் நிறையா உயிரினமும் பார்த்திங்கன்னா ரொம்ப அழிஞ்சிக்கிட்டு இருக்குது. நிறையா புதுவிதமான நோய்களும் பரவிக்கிட்டு இருக்குது. இதே மாதிரி உலகம் போயிட்டு இருந்தால் என்ன ஆகும், எப்படி நம்ம உலகத்தை வந்து இந்த மாதிரி பொல்யூஷன்ஸ்கிட்டேருந்து காப்பாற்றுறது. ஆல்ரெடி பார்த்திங்கன்னா உலகத்தில் பயங்கரமான பொல்யூஷன் மற்றும் ஓசோன் லேயரில் பயங்கரமாக ஒரு வாட்டர் வேடை விழுந்துடுச்சு. அதனால் அதை காப்பாற்றணும், நம்ம என்ன பண்ண முடியும், இந்த மாதிரி பொல்யூஷனை கண்ட்ரோல் பண்ணுறது நம்ம என்ன பண்ணணும். அதாவது மனுஷன் வந்து ஒன்றுமே பண்ணாமல் இருந்தாலே பார்த்திங்கன்னா உலகம் தன்னால் ரிப்பேர் ஆகி எழுந்திரிச்சிக்கும். ஒன்றுமே இல்லைனா நீங்கள் ஒன்றுமே பண்ணக்கூடாதுன்னு கிடையாது. அதோட எக்ஸாக்ட் மீனிங் பார்த்திங்கன்னா நீங்கள் ஒன்றுமே பண்ணாமல் இருக்கிறது தான். ஓகே, நீங்கள் அந்த மாதிரி 1000 வருஷம் வந்து படுத்து தூக்கிட்டீங்கன்னு வச்சுங்களேன், இப்போ என்னென்னா டேமேஜ் பண்ணுமோ உலகம் தன்னை ரிப்பேர் பண்ணிக்கிட்டு திருப்பி மீண்டு வந்துடும். பழையபடி எல்லாமே ரிப்பேர் ஆகிடும். அப்படி 1000 வருஷம் நம்ம தூங்கிட்டா திருப்பி எந்திரிப்போமா, அது ஒரு டவுட்டு தான். ஓகே, தூங்க போகிற முன்னாடி ஸ்வீட் ட்ரீம்ஸ். ஓகே, அமெரிக்காவில் வந்து பார்த்திங்கன்னா 300 மற்றும் ரஷ்யாவில் வந்து 50 இருக்குது. என்னடா 350 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன்னு நினச்சிக்காதீங்க. அது கிரையோஜெனிக் ப்ரோசன் பார்த்து தான் 350ன்னு சொன்னேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா 300 பேரும் மற்றும் ரஷ்யாவில் 50 பேரும் தூங்கிட்டு இருக்காங்க. அவங்க எழுப்புறதுக்கான டெக்னாலஜி இப்போ வரைக்கும் பூமியில் கிடையாது. மேபி ஃப்யூச்சரில் கண்டுபிடிக்கலாம். என்னடா அப்போ அவங்க எந்திரிக்க மாட்டாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆல்ரெடி செத்தவங்கள தான் அதுக்குள்ளே ப்ரிசர்வ் பண்ணி வச்சுருக்காங்க. கிரையோஜெனிக்கில் இருந்து தூங்குறவங்களை எந்திரிக்கிறதுக்கு இனிமேல் தான் டெக்னாலஜி வரப்போகுது. ஓகே, மனுஷனோட எம்ப்ரியோ வரைக்கும் கிரையோஜெனிக்கில் ப்ரிசர்வ் பண்ணி திருப்பியும் அதை எடுத்து யூஸ் பண்ணவும் செஞ்சுருக்காங்க. அதே மாதிரி தான் நம்மளோட பிரெயின் இருக்குது பார்த்திங்களா, அந்த பிரெயினையும் எடுத்து நம்மளோட கிரையோஜெனிக்கால் ப்ரிசர்வ் பண்ணி வச்சுக்க முடியும். அப்படி ப்ரிசர்வ் பண்ணி வச்சு திருப்பி அதை எடுத்து யூஸ் பண்ணுன்றது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நடக்காத விஷயம்னே சொல்லலாம். அப்படி ஃப்யூச்சரில் நடக்கலாம், பட் இது வரைக்கும் நடந்ததே கிடையாது. நிறைய பேர் வந்து ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க, நம்ம மூளை எப்படி கிரையோஜெனிக்கலாக இது பண்ணிட்டு இருக்குதுன்ட்டு. அது மட்டும் இல்லாமல் நம்ம மக்களோட தொகை வந்து பார்த்திங்கன்னா 8 மில்லியனில் இருக்குது. இவ்வளோ பேரையும் எப்படி நம்ம கிரையோஜெனிக் இதில் போட்டு வைக்க முடியும்னு நிறையா ஆராய்ச்சிகள் மேற்கொண்டுட்டு இருக்காங்க. ஓகே, எல்லோரும் வைக்கணும்னா எங்கே வைக்கிறதுன்னு யோசிக்கிறீங்க. அப்போ எல்லோரும் வைக்கணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த உலகத்தை சுற்றி எல்லா இடத்துலையுமே நம்ம வந்து அந்த மாதிரி பெரிய ஃபெசிலிட்டிஸ் இருக்க ஒரு சேம்பர்ஸ் வந்து ரெடி பண்ண வேண்டியது இருக்கும். அப்படி ரெடி பண்ணாலுமே அது வந்து பார்த்திங்கன்னா மெயின்டைன் பண்ணுறதுக்கு வந்து ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். ஏன்னா இந்த ஒரு மனுஷன் கட்டம் எப்பயுமே ஸ்டேபிளாக இருக்குன்னு சொல்ல முடியாது இல்லையா. அந்த மாதிரி இடிஞ்சு விழுந்துச்சு என்ன பண்ணுவீங்க, அதுக்குன்னு எல்லாமே இடிஞ்சு விழுங்கன்னு இல்லை, ஒரு சில விஷயம் இடிஞ்சு விழ வாய்ப்பு இருக்குது இல்லையா. அந்த மாதிரி இடிஞ்சு விழுவாமல் மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஆளுங்கள் கண்டிப்பாக தேவைப்படுவாங்க. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வாலண்டியர்ஸ் சூஸ் பண்ணி அவங்கள பார்த்துக்கிறதே ரொம்ப ஒரு நல்ல விஷயமா இருக்கும். அப்படி வாலண்டியர் சூஸ் பண்ணது எப்படி சூஸ் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, ஏன் சீட்டுக்குள்ளி போட்டோட சூஸ் பண்ணிக்கணும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த மாதிரி வாலண்டியர் வச்சு நம்மளால் எல்லாத்தையும் மெயின்டைன் பண்ணிக்க முடியும். ஆஸ்திரேலியன் சயின்டிஸ்ட் ஐன் ஃப்ராங்க்லின் மற்றும் அமெரிக்கன் சயின்டிஸ்ட் மைக்கேல் சொல்லி வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு இனத்துக்கு 500 பேர் இருந்தாலும் தான் நம்மளால் ஜெனட்டிக் வேரியட்டின்றதை மெயின்டைன் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. உலகத்தோட பாப்புலேஷன் வந்து பார்த்திங்கன்னா தூங்க போயிடுறாங்க இல்லையா. அப்படி தூங்க போனாட்டி நம்ம வந்து திருப்பியும் பேக்வேர்டில் போயிட்டுருப்போம். அதாவது மரம் செடி கொடினா வந்துடும். அப்படி இருந்தால் நம்ம தூங்கினாலுமே அடுத்த 40 வருஷத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா குளோபல் வார்மிங்கிறது வந்து நடந்துக்கிட்டே தான் இருக்கும். ஒரு சில வருஷத்துலேயே நம்ம வீடுனா வந்து பார்த்திங்கன்னா இடிஞ்சு விழுந்துடும். அப்புறம் சில 100 வருஷங்களில் உடன் ஸ்ட்ரக்சர்ஸ் மற்றும் இரும்பு ஆலயங்கள் அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா துருப்பிடிச்சி மற்றும் உடஞ்சி விழுந்து விடும். நம்மளோட வீட்டிலனா வந்து பார்த்திங்கன்னா நிறையா செடி கொடி மரங்கள் அதெல்லாம் வளர ஆரம்பிச்சிடும். அப்புறமேட்டு ஊருக்கு நடுவில் புதுசாக ஒரு ஆறு க்ரியேட் ஆகி ஓட ஆரம்பிச்சிடும். எப்படி க்ரியேட் ஆகும்னு கேட்குறீங்களா, என்ன பெரிய வெள்ளம் வந்து தான் க்ரியேட் ஆகும். ஓகே, நம்ம தூக்கத்து போய் ஒரு சில 100 வருடங்களிலே வந்து பார்த்திங்கன்னா பிளானட்ஸ் மற்றும் அனிமல்ஸ்னால் நம்ம எவ்வளோ ஆகிறதுக்கு முன்னாடி எவ்வளோ இருந்துச்சோ அந்த அளவுக்கு ரொம்பவே அதிகமாக இருக்கும். அப்புறமேட்டு வந்து பார்த்திங்கன்னா காரணம் 10,000 வருஷத்துல இல்லாத அளவுக்கு ஃபாரஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பயங்கர ஆரோக்கியமாகவும் மற்றும் ஹெல்த்தியாகவும் மாறிவிடும். அப்படி நம்ம தூங்கி எழுந்திரிச்சாட்டி நம்மளுக்கு எல்லாமே ஞாபகம் இருக்குமா, நம்ம உலகத்தை நம்ம எப்படி பார்ப்போம் அப்படின்னு பார்த்திங்கன்னா எல்லா இடமும் பார்த்திங்கன்னா சுற்றி ஒரே மரம் செடி கொடியாக வளர்ந்து விடும். நம்மளோட வீடு அப்படின்ற ஒன்று சுத்தமாக இருக்கவே இருக்காது. ஏதோ கொஞ்சம் செங்கல் சூழல் அங்கங்கே கடந்துச்சுன்னா மட்டும்தான் நம்மளால் கண்டுபிடிக்க முடியும் இதான் நம்ம வீடுன்ட்டு. நம்மளால் திருப்பி எல்லா விஷயத்தையும் கட்ட வேண்டிய நிலைமையில் தான் நம்ம இருப்போம். ரொம்ப பெரிய அளவில் கன்ஸ்ட்ரக்ஷன் வேலை பார்க்க வேண்டிய நிலைமையில் இருப்போம். நம்ம இப்படி கட்டி முடிச்சால் தான் நம்ம உலகம் நம்ம எப்படி விட்டுட்டு போனோமோ அந்த நிலையிலேருந்து நிற்கும்.
ஓகே, அப்படி நம்ம எந்திரிச்சு வந்து பார்த்திங்கன்னா நிறைய சட்டத்திட்டங்கள் புதுசாக எடுத்து வர வேண்டிய நிலைமையில் இருக்கும். ஏன்னா இது வந்து நம்மளுக்கு ஒரு செகண்ட் சான்ஸாக தான் இருக்கும். அந்த சான்ஸை நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு நிறையபடியாக வாழ்றதை விட்டுட்டு பழையபடி திருப்பி நம்ம நிறையா ஸ்மோக்கெல்லாம் விட்டுட்டு இருந்தோம்னா நம்ம உலகம் கிட்டத்தட்ட அழிய வேண்டிய நிலைமைக்கு போயிடும். கார்பன் டை ஆக்சைடு வந்து குறையிறது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 1000 வருஷம் ஆகும். அப்புறம் ரேடியோ ஆக்டிவ் மெட்டீரியல்ஸ் மற்றும் ஆர்கானிக் மெட்டீரியல்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே தான் இருக்கும், எந்த வித பாதிப்பும் இருக்காது. அதுக்குன்னா இப்போ நம்ம எப்படி விட்டுட்டு போனோமோ அதே மாதிரி தான் 1000 வருஷத்துக்கு அப்புறமா இருக்கும். மற்றும் மைக்ரோ பிளாஸ்டிக் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அழியறதுக்கு பல 100 வருஷங்கள் ஆகிறனால அதுவும் நீங்கள் எந்திரிச்சு பார்க்குறப்பையும் அப்படியே தான் இருக்கும். ஓகே, நம்ம தூங்கி எந்திரிக்கிறப்ப வந்து பார்த்திங்கன்னா நம்ம பண்ண பிரச்சனைனா திருப்பியும் நம்மளே சால்வ் பண்ணிடலாம் ஈஸியாக. ஏன்னா அப்போ தான் நம்ம எதுவுமே பண்ணாமல் இருக்க முடியாது. அதனால் அதே சால்வ் ஆகி ஒரு நல்ல வழிக்கு வந்துடும். ஆனால் நம்ம அப்படி பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம இப்போதைக்கு நம்மக்கிட்ட டெக்னாலஜி கிடையாது. ஸோ நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும் அந்த டெக்னாலஜி வர வரைக்கும்.